ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிட்டி கேர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்ப சூப்பரான நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சிக்கன் கிரேவி. ஸோ இது வந்து எங்கள் அத்தையோட ஸ்பெஷல். இன்றைக்கி அவங்க கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ அவங்கள தான் இன்றைக்கி குக் பண்ண சொல்லியிருக்கேன். நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இதோட டேஸ்ட் அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 kg நாங்கள் சிக்கன் எடுத்திருக்கோம். பிராய்லர் தான் எடுத்திருக்கோம். பட் டேஸ்ட் வந்து நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருக்கும். அரை முடி தேங்காவோட 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். 4 டீஸ்பூன், அதாவது கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க, 4 டீஸ்பூன் அளவு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பூண்டு பல் ஒரு 8 எடுத்துக்கோங்க. அதை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து 1-2 தட்டி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த டிஷ்ஷோட சீக்ரெட்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 100 கிராம் அளவு பீல் ஆஃப் பண்ணிவிட்டு 2-2 கீறி வச்சுக்கோங்க. அதோட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி 4 எடுத்துருக்கோம் மீடியம் சைஸில், அதாவது 1 kgக்கு 4 தக்காளி. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, தாளிப்பதற்கு கொஞ்சமாக 2-3 பட்டை கிராம்பு ப்ளஸ் ஏலக்காய். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நல்லெண்ணெய். நாங்கள் வந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம் இந்த 1 kg சிக்கனுக்கு. ஸோ அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். ஹீட் டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயட்டும். ஸோ இப்போ கடாய் காஞ்சிருச்சு. நாங்கள் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான். அது ஹெல்த்தியும் கூட. ஸோ அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 பட்டை 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருந்தா அந்த 8 பல்லு பூண்டு ப்ளஸ் சோம்பு 1-2 தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ இதை மறந்துடாதீங்க. இது போட்டால் மட்டும்தான் அந்த நாட்டுக்கோழி டேஸ்ட் வரும். ஸோ இதை இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், எண்ணெயிலே அது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க அத்தை. ஆக்சுவலாக வந்து அவங்க வெங்காயத்தோட கருவேப்பிலையை சேர்த்து வச்சுருந்தாங்க. நான் ஏன்னு கேட்டேன், கருவேப்பிலை மட்டும் போட்டால் கருகிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெங்காயத்தோட எப்பயுமே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கருவேப்பிலை கடைசி வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை சொன்னாங்க. ஸோ அதுபடி தான் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 4 தக்காளி நறுக்கி வச்சுருந்தா 4 தக்காளி அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக இந்த டிஷ்க்கு தேவையான 1/2 சால்ட் மட்டும் இப்போ போடுறாங்க. ஏன்னா தக்காளி வதங்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா வதங்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க எப்பயுமே, அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இங்கே ஒரு டிப்ஸ் எங்கள் அத்தை சொன்னாங்க. அதாவது நம்ம எப்பயுமே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். ஆக்சுவலாக நான் கூட அப்படி தான் பண்ணியிருக்கேன். பட் அப்படி பண்ணக்கூடாது, அது அடிப்பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் அத்தையோட சஜஷன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி செஞ்சோம். நிஜமாகவே சொல்கிறேங்க, அது அடிப்பிடிக்கவே இல்லை. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம ஏற்கனவே
கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற 1 kg சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா ஒரு சேர வரணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம கிண்டி விடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரிமைனிங் போட வேண்டிய சால்ட்டை போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம ½ சால்ட் போட்டுட்டோம். ஸோ அந்த ரிமைனிங் போட வேண்டியதை மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் கிரேவிக்குரிய சால்ட் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக ½ டீஸ்பூன் நாங்கள் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட போடணும்னா போட்டுக்கலாம். எப்பயுமே நான்வெஜ் சமைக்கும் போது கண்டிப்பாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மஞ்சத்தூளுக்கு வந்து க்ளீன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். அது மாதிரி சின்ன சின்ன கிருமிகள் இருந்தாலும் போயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிக்கனோட ஸ்மெல் அடிக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ மஞ்சத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி திறந்து விட்டு அதை கிளறி விடணும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விடுங்க. பட் மூடி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும், இல்லைன்னா லேட் ஆகும். ஸோ நாங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் 4 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போடுறோம். ஸோ அந்த ஸ்பூன் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுடைய காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது 1 kg சிக்கன்றனால நாங்கள் நிறையா மிளகாப்பொடி மாதிரி தெரியும். பட் சாப்பிடும்போது அது கரெக்டாக தான் இருக்கும். ரெண்டாவது நம்ம நல்லெண்ணெய் வேறு நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உரைக்காது. பார்க்க வந்து அப்படி தெரியும், ஆனால் உரைக்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் மூடி போட்டு திரும்பி நல்லா வேக விட்டுறலாம். அந்த சிக்கனில் இருக்க எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும், அந்தளவு அது வேகணும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லும் நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லும் மேலே இருக்குது. ஸோ இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறி விட்டுக்கணும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? நிஜமாவே இங்கே ஸ்மெல்லு சூப்பராக வருது. இப்போ அரைமுடி தேங்காவோட 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த கலவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க. எங்கள் சித்தி பசங்க வேறு வந்திருக்காங்க. எப்போ முடியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் நாங்கள் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் குவான்டிட்டி இன்றைக்கி அதிகன்றனால நாங்கள் கொஞ்சம் வந்து குழம்பு மாதிரியும் இல்லாமல் கிரேவி மாதிரியும் இல்லாமல் தான் வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் இன்னும் வற்ற விட்டுட்டு நீங்கள் கிரேவியாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர். நீங்கள் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரையும் தண்ணியாக வச்சாலும் ஓகே, கெட்டியாக வச்சாலும் ஓகே, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் அத்தையோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சிங்க பாருங்கள். இப்போது ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஆயில் அதிகமாக சேர்த்துக்க விருப்பம் இல்லாதவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான்வெஜ்ஜை பொறுத்தவரையும் நம்ம எப்படி செஞ்சாலும் அது நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், கிரேவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு பவுல் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நம்ம எப்பயுமே மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த ஹீட்லேயே அது வந்து கரெக்டாகிடும். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதோடய ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ பவுலில் சர்வ் பண்ணுறோம். கார்னிஷிங்காக கொத்தமல்லி தலையை மேலே தூவிடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் இந்த சிக்கன் கிரேவியை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் செஷனில் தெரிவிக்கலாம். ஸோ until then bye from திவ்யா ராஜேந்திரன். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.